லேக்ஸ் கணக்குல ஒரு சைடு பீப்புள கொன்னு குவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு லே ஆஃப் நடந்து பீப்புளோட லைஃபையே பறிக்கிற மாரி பண்ணிட்டு இருக்காங்க. என்கிட்ட போன வீக்ல நெறைய பேரு Instagramல டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஃபுல் ஸ்டாக் படிக்கணும்னு ஆசை ப்ரோ. உங்க இதுல ஜாயின் பண்ணணும்னு இருக்கு. பட் எனக்கு இந்த கோடிங் வந்து உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லா இருக்குமா? நான் படிச்சுட்டா அதுக்கப்புறம் எனக்கு ஜாப்ங்கிறது ஒண்ணு இருக்குமா? இதுல கேரண்டி இருக்கா? ஏஐ வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கே ரீப்ளேஸ் பண்ணுது. இப்படி நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ அதுக்கு இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு கிளியர் ஆன்சர் கிடைக்கும். பிளஸ் ஹார்ஷான ரியாலிட்டியும் என்னன்னு நீங்க இப்போ தெரிஞ்சுப்பீங்க. இப்போ ரீசெண்டா ஒரு ட்வீட் ஒன்று பார்த்தேன். டெக் இண்டஸ்ட்ரியில ஃபியூச்சரே கிடையாது. டெக் இண்டஸ்ட்ரியே அழிய போகுது. அதனால நான் யூபிஎஸ்சிக்கே போக போறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க ட்வீட் பண்ணியிருந்தாங்க. இப்படி யூபிஎஸ்சி போறது, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ், இந்த மாதிரி பேங்க் எக்ஸாம்ஸ் அப்படி போறவங்களுக்கு நான் சில நம்பர்ஸை காட்டுறேன். நீங்க அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் எனக்கு என்னங்கிறத டிசைட் பண்ணி சொல்லுங்க. ஓகே, யூபிஎஸ்சி 2025ல 9 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுல 5.76 லேக் தான் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அண்ட் அதுல செலக்ட் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா 958 மட்டும்தான், விச் இஸ் 0.1%. ஓகே, 0.1% தான் அதில் அப்ளை பண்ண மொத்த இதில் இருந்து செலக்ட் ஆனவங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இப்போ கஷ்டமான ஃபேஸில் தான் இருக்கு, ஐ கேன் அக்செப்ட். பட் யூபிஎஸ்சி அண்ட் அதர் திங்ஸ் தான் உங்களுக்கு சேஃபான ஆப்ஷன்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்றது எந்த விதத்திலையும் நியாயமே கிடையாது. போன வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அண்ட் நிறைய பேர் என்கிட்ட பர்சனலாக இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணியிருந்தாங்க. எனக்கு கெரியர் கேப் பெருசாக இருக்குது, எதனால் இந்த கெரியர் கேப் வந்துச்சுன்னு அவங்ககிட்ட கேட்கும்போது நான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு படிச்சுட்டு இருந்தேன். அதுலேயே எனக்கு 5 இயர்ஸ் 10 இயர்ஸுங்கிற மாதிரி பெரிய கேப் விழுந்துருச்சு. எனக்கு இமீடியட்டாக ஒரு ஜாப்குள்ளே போகணும். இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டை லேர்ன் பண்ணிட்டா ஐடிக்குள்ளே என்னால் கன்ஃபார்மாக நுழைஞ்சிட முடியுமா அப்படின்னு கொஸ்டினை என்கிட்ட கேட்குறாங்க. இப்போ பாயிண்ட் என்னன்னா, ஐடிக்குள்ளே போக முடியுமா முடியாதாங்கிறது செகண்டு. பட் அவங்க ஃபுல் டைமாக இந்த யூபிஎஸ்சி அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிராக் பண்ணுறதுக்காகவே ப்ரிப்பேர் பண்ணியும் அவங்களால முடியலை. பிகாஸ் அதில் ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங்கிறது ரொம்ப 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 கம்மி. ஸோ நீங்கள் உண்மையிலேயே அதுக்கு பேஷனேட்டாக இருந்தால் மட்டும்தான் அண்ட் அதுக்கு ஸ்கில்டாக இருக்கணும். ஓகே, திஸ் இஸ் த ஹார்ஷ் ட்ரூத். நான் ஹார்டாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு உண்மையிலே அதுக்கான ஸ்கில் இருக்குன்னா மட்டும்தான் உங்களால் அதை கிராக் பண்ண முடியும். இதுதான் ரியாலிட்டி. ஸோ இங்கே இருக்கிற டெக்கை விட்டுட்டு நான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது வேலிடான பாயிண்டே கிடையாது. அந்த மாதிரி ட்வீட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்வைப் பண்ணிடுங்க. இப்போ லே ஆஃப்ஸுக்கு வருவோம். ஏன் இந்த லே ஆஃப்ஸ் நடக்குது அப்படின்னு கொஞ்சம் பேக் போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும். 2022ல என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது நான் பாஸ் அவுட் ஆன இயர். அந்த இயர்ல மாஸ் ஹையரிங் நடந்துச்சு எல்லா கம்பெனிலையும். டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கோவிடுக்கு அப்புறமா லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை அப்படியே ஹையர் பண்ணாங்க. நிறைய ஜம்ப் பண்றவங்களுக்கு 100%க்கு மேலே ஹைக்கு கொடுத்தாங்க. ஓவர் டிமாண்டில் நம்மளோட ஐடி இண்டஸ்ட்ரி இருந்துச்சு அந்த டைமில். ஆஃபர் லெட்டர்ஸ்லாம் அப்படியே மலை மாதிரி இருந்துச்சு, எல்லாருமே செம்ம ஹாப்பியாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா 2023ல இருந்து யோசிச்சு பாருங்க, 2024, 2025, 2026 லே ஆஃப்ஸ், ஹையரிங் ஃப்ரீஸ், கம்பெனி ரீஸ்ட்ரக்சரிங், வி ஆர் ஆப்டிமைசிங் த ரோல்ஸ், வி ஆர் க்ளோசிங் அவுட் தீஸ் ரோல்ஸ் அப்படின்னு இதெல்லாம் நம்ம காமனாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த வேர்ட்ஸை எப்படி பல்க் ஹையரிங் மாஸ் ஹையரிங்னு கேட்ட வேர்ட்ஸு இப்போ அப்படியே ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இதை பார்க்குறப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? டெக்கில் ஃபியூச்சரே இல்லை, ஏஐ எல்லாத்தையும் எடுத்துரும், ஏஐ எல்லாரையும் ரீப்ளேஸ் பண்ணிடும் அப்படின்னு. இந்த ஃபியர் தான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. நான் 2018ல காலேஜ் ஜாயின் பண்ணும்போது எங்கள் அப்பாட்ட இந்த மாதிரி பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். அவரும் அவர் சர்க்கிளில் உள்ளவங்ககிட்ட விசாரிச்சிருக்காங்க, இந்த மாதிரி ஸ்கோப் எப்படி, ஃபியூச்சர்லாம் எப்படி இருக்கும்னு. அதுக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சொன்னது, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸில் சேர்த்துறாதீங்க, அதில் ஸ்கோப்பே கிடையாது. ஐடி படித்தவங்களுக்கு கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ்லாம் எல்லாருமே வேலையே இல்லாமல் இருக்காங்க, அதை படிச்சுட்டு இங்கே அங்கன்னு எங்கெங்கேயோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனை சூஸே பண்ணாதீங்க அப்படின்னு தான் எங்கள் அப்பாட்ட எல்லாருமே சொன்னது. அதை என்கிட்ட வந்து சொல்லும் போது நான் என்ன சொல்லியிருப்பேன்னு யோசிச்சு பாருங்க. எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் இன்ட்ரெஸ்ட், நான் ப்ரோக்ராமிங்கை பிடிச்சி பண்ணுறேன், எனக்கு அது பண்ணும்போது வேலையாகவே தெரியலை, ப்ராப்ளமை சால்வ் பண்ண எனக்கு அதில் இருக்கிற ஒரு கிரேஸ் வந்து
முடியவே முடியாது. அது லேர்ன் பண்ணி ப்ராப்ளம சால்வ் பண்றதுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதில தான் நான் போணும். எவ்வளோக்கு நான் என்னால பண்ண முடியுமோ பண்ணுவேன். அதுக்கேத்த மாரி எனக்கு சேலரி, ஜாபு கிடைக்கும். கிடைக்கிறத வச்சு நான் ஹேப்பியா இருப்பேன். ஸோ அத பத்தி நீங்க வொரி பண்ணாதீங்க. நான் பிஇ கம்ப்யூட்டர் சயன்ஸ் தான் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2018ல ஜாயின் பண்றேன். கட் பண்ணி 2022ல பார்த்தா நல்ல டீசென்ட்டான சேலரி பேக்கேஜ்ல பிளேஸ் ஆனேன். ஆஃப்டர் 2 இயர்ஸ் ஒரு செம ஜம்ப போட்டேன். மோர் தென் 100% ஹைக் கிடைச்சிச்சு. இன்னைக்கு ஒரு ஸ்டேபிளான ரிமோட் ஜாப்ல இருக்கேன். 6 ஃபிகர் சேலரி மந்த்லி கிரெடிட் ஆகுது. என் பேரண்ட்ஸ் கூட என்னோட ஊர்ல ஹாப்பியா இருக்கேன். 2018ல என்ட்ட அப்போ அந்த மாரி சொன்ன பீப்புள் எல்லாம் இப்போ இதை எப்படி பண்ணுன? எப்படி இந்த மாரி வொர்க் ஃப்ரம் ஹோம்லயே இவ்வளோ தூரத்துக்கு உன்னால பண்ண முடியுது? அப்படிங்கிற மாரி என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க சொன்னத மட்டும் நான் நம்பி வேற ஃபீல்டு போயிருந்தாலோ, இல்ல ஒண்ணுமே பண்ணாம அந்த பயத்திலே இருந்திருந்தாலோ, என்னால இப்போ இந்த பர்ட்டிகுலர் பொசிஷன்ல வந்திருக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்திருக்க மாட்டேன். ஐ அம் 100% ஷூர் அபௌட் இட். நம்ம பண்ற பெரிய தப்பே இதுதான். 2000ல டாட் காம் பபிள் நடந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் ஃபீல்ட ப்ளேம் பண்றோமே தவிர, அதுல இருக்கிற ஸ்டாக்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு யாருமே யோசிக்கிறது இல்ல. நம்ம ஒரு இது சூஸ் பண்ணிட்டோம்னா, கடைசி வரைக்கும் அதுல தான் இருக்கணும். அதுல இருந்தா தான் நான் வொர்க் பண்ணுவேன். இல்லன்னா எனக்கு வந்து ஃபீல்டே டெட்டு அப்படின்னு சொல்றவங்க தான் இங்க அதிகமா இருக்காங்க. அந்த மைண்ட் செட்ட சேஞ்ச் பண்ணுங்க. இப்ப என்ன நடக்குதுன்னு யோசிங்க. கம்பெனிஸ் ஏஐ யூஸ் பண்றாங்க. அவ்வளோதானே. சில ரோல்ஸ் கம்ப்ரஸ் ஆகுது தான். அக்செப்டட். டெஸ்டிங், டாக்குமெண்டேஷன் இந்த மாதிரி ரோல்ஸ்லாம் கொஞ்சம் ஆபத்துல தான் இருக்கு. அடி வாங்குது. அக்செப்டட். பட் அதே நேரத்துல ப்ராடக்ட் மைண்டட் பீப்புளுக்கு உண்மையிலேயே டிமாண்ட் ஜாஸ்தி தான். பிகாஸ் அவங்க கிட்ட ஏஐ யூஸ் பண்றக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கு. அண்ட் ஒரு ப்ராடக்டை ஓன் பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலர் ஸ்கில் இருக்கு. ப்ராடக்ட் மைண்டட் பீப்புள் வித் ஏஐ ப்ளஸ் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் ஒரு பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் இப்போ இருக்கிற கரண்ட் எரால. ஸோ இந்த மைண்ட் செட் ஷிஃப்ட் தான் நமக்கு தேவை. நம்ம இண்டஸ்ட்ரி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுதோ அதுக்கு ஏத்தாப்புல நம்மளை அப்கிரேட் பண்ணணும். அப்கிரேட் பண்ணலைன்னா நம்மளை வெளியே தள்ளிட்டு இண்டஸ்ட்ரி அடுத்த லெவலுக்கு மூவ் ஆன் ஆயிடும். ஓகே ப்ரோ, பட் லே ஆஃப்ஸ்லாம் நடக்குது. அது பார்க்கும்போது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கே போயிடும். ஏன்னா எல்லாருமே ரீப்ளேஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஒன்று வரும். நான் வழக்கமா சொல்ற மாதிரி ஒரே ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லிட்டு ஓடி போயிடுறேன். இது ஒரு இன்சைடர் இன்ஃபர்மேஷன் தான். லிங்க்டின்ல ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அட்லாசியன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இப்போ ரீசெண்டா லே ஆஃப் ஒன்று பண்ணாங்க. நான் அதுக்கான ஸ்கிரீன்ஷாட்டை போடுறேன் பாருங்க. அந்த லே ஆஃப் நடக்கிறதுக்கு 6 மந்த்ஸ் பேக் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சீனியர் இன்ஜினியர்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு நாலேஜ் எக்ஸ்ட்ராக்ஷன் ஸ்பிரிண்ட்ஸ் நடத்தியிருக்காங்க. அப்படின்னா அவங்க யூஸ் பண்ண ஏஐ ப்ராம்ஸ், அவங்க அந்த ப்ராடக்ட்ல இருக்கிற அந்த நாலேஜா இருக்கட்டும், அதோட அவங்க ஃபாலோ பண்ண ப்ராசஸா இருக்கட்டும், எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா டாக்குமெண்ட் பண்ணிட்டாங்க. டாக்குமெண்ட் பண்ணிட்டு தான் இதை லே ஆஃபை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இன்சைடர் இன்ஃபர்மேஷன். பட் அந்த நாலேஜ் எக்ஸ்ட்ராக்ஷனுக்குரிய கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராம்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு சீப்பர் செட் ஆஃப் இன்ஜினியர்ஸ், அதாவது சீனியர் இன்ஜினியர்ஸ் கண்டிப்பாக செம்மையாக வெல் பெய்டாக தான் இருப்பாங்க. 50 எல்பிஏ 80 எல்பிஏங்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்களெல்லாம் சீப்பாக கிடைக்கிற இன்ஜினியர்ஸை வச்சு ரீப்ளேஸ் பண்ணி அவங்க கொடுத்த நாலேஜ் கம்பைன் பண்ணி நடத்திடலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல தான் இதை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு லிங்க்டின்ல நிறையா போஸ்ட் சுற்றிக்கிட்டு இருக்கு. அட்லாசியன் போட்ட இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இதை இப்படி பார்க்குறேன். ஓகேவா, ஃபைன். எல்லாத்தையுமே அவங்க டாக்குமெண்ட் பண்ணிட்டாங்க. அதை ஏஐட்ட கொடுத்தா எல்லாமே அது பண்ணிடும் அப்படிங்கிறது அவங்களோட அசம்ஷன். இது ஒர்க் அவுட் ஆகுமானா என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. பிகாஸ் அந்த ப்ராடக்ட்ல டெவலப் ஆன ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது நாட் ஜஸ்ட் த கோட். ஓகே, கோடு சின்டாக்ஸு இதெல்லாம் தாண்டி ஒரு சீனியர் இன்ஜினியரோட டெசிஷன்ஸ் தான் அந்த ப்ராடக்டை இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கு. இட்ஸ் அபவுட் த இன்டென்ட் ஆஃப் தட் பர்டிகுலர் பர்சன். ப்ராம்ப்ட் என்ன பண்ணும், நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கோடை ஜென்ரேட் பண்ணும், அவ்வளோதான். ஆனால் எதை பில்ட் பண்ணணும், எந்த டெசிஷன் எடுக்கணும், ட்ரேட் ஆஃப்ஸ் இதை பண்ணுனா இந்த இந்த பர்டிகுலர் அட்வான்டேஜ்லாம் இருக்கு அப்படின்னு மென்டலி பிஸ்னஸ் கான்டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணி எட்ஜ் கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணி ப்ராப்பராக டெசிஷன் எடுக்க முடியாது அந்த சீனியர் இன்ஜினியர் தானே தவிர அவனோட அந்த நாலேஜ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணின டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாப்புல ஏஐ வந்து அதை பண்ணிடாது. அண்ட் அதை யூஸ் பண்ணுற ஒரு ஜூனியர் டெவலப்பரும்
ஏஐ கொடுக்குற கோடை பெஸ்ட்டுன்னு தான் நம்பி அந்த கோடெல்லாம் எல்லாமே பண்ணுவானே தவிர அவனாலையும் டெசிஷன்ஸ் எடுக்க முடியாது. இது கூடவே சேர்ந்து ஒரு கன்சர்னும் இருக்கு. என்னன்னா, கோட் ஜென்ரேட் ஆக பிஆரும் அதுக்கு ஏத்த மாதிரி அதிகமாயிட்டே தான் இருக்கும். ஸோ பிஆர்ஸ் அதிகமாக கோட் ரிவ்யூஸும் அதிகமாகும். அப்படி எல்லாமே அதிகமாச்சு அப்படின்னா டைம் வந்து ரிவ்யூ பண்றதுக்கு இருக்காது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஃபாஸ்டரா புஷ் பண்ணும்போது நம்மளும் ஏஐ கொடுக்கறது கரெக்ட் தான் சொல்லி அக்செப்ட் பண்ணி எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணிட்டா கண்டிப்பா ஒரு நாள் கிராஷ் ஆக தான் செய்யும். இதை யாராலையும் நிப்பாட்ட முடியாது. இவ்வளோ பேசுறியே, அவ்வளோ பெரிய கம்பெனின்னு இதெல்லாம் யோசிக்காமலா டெசிஷன் எடுத்திருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு இருக்கிற ஃபினான்ஷியல் ப்ரெஷர்னால இந்த டெசிஷன் எடுத்திருப்பாங்க. அவங்க ஸ்டாக்கை போய் பார்த்தீங்கன்னா, நியர்லி 50% டவுன்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஏஐ ஃபர்ஸ்ட் கம்பெனி அப்படின்னு மார்க்கெட்ல ஒரு இமேஜ் கிடைச்சா மட்டும்தான் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் திரும்ப வருவாங்க. அது ஒரு ஸ்டேபிளான இடத்துக்கு போக முடியும். அது 1 ஆர் 2 இயர்ஸ் இப்போ நமக்கு வெலாசிட்டி பூஸ்ட் ஆகுற மாதிரி இருக்கும், ப்ராஃபிட்ஸ் வர மாதிரி இருக்கும், ஃபீச்சர்ஸ் ஃபாஸ்ட்டாக ஷிப் ஆகும். பட் ரியல் குவாலிட்டி இன்ஜினியர்ஸை நம்ம ஃபயர் பண்ணிட்டோம் அப்படின்னா 5 ஆர் 6 இயர்ஸ் டவுன் த லைன் அவங்களுக்கு குவாலிட்டியில் ஒரு ட்ராப் தெரியும், நிறைய இஷ்யூஸ் வர ஆரம்பிக்கும். அப்போதான் அவங்களுக்கு புரியும் அக்ரெசிவாக லே ஆஃப் பண்ணதோட இம்பேக்ட் தான் இதெல்லாம் அப்படின்னு. நிறைய கம்பெனிஸ் 2023 அண்ட் 2024ல இப்படி அக்ரெசிவாக லே ஆஃப் பண்ணிட்டு இப்போ சைலண்டாக சீனியர் டேலண்ட்ஸை திரும்ப ஹையர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதனாலனா அவங்களோட சிஸ்டம்ஸ் அன்மெயின்டைனபிள் ஸ்டேட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போகிறத அவங்களே உணர்ந்தாங்க. ஸோ என்னதான் நாலேஜை டாக்குமெண்ட் பண்ணி லைப்ரரி ஆஃப் ப்ராம்ஸ் கிரியேட் பண்ணி வச்சாலும் ஒரு சிஸ்டம் நைட்டு 3 மணிக்கு ஃபெயில் ஆகுது அப்படின்னா ஒரு ப்ராம்ப்ட் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ண போகிறதில்ல. யாராவது ஒரு பர்சன் அந்த சிஸ்டமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஒருத்தன் தான் அந்த ஆர்கிடெக்சரை புரிஞ்சுட்டு அந்த பக்கை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இந்த ஃபீல்டில் உண்மையிலேயே சஸ்டெயின் ஆகணும், இல்லை இந்த ஃபீல்டுக்குள்ளே நல்லபடியாக என்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறும் க்ரட் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறது இல்லைன்னா சும்மா இந்த யூடியூப்லேருந்து க்ளோன் பண்ணுறது இதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா அதெல்லாம் இப்போ ஏஏ பண்ணுது. நீங்கள் பண்ண வேண்டியது ஏஐ யூஸ் பண்ணி எண்ட் டு எண்ட் பில்டிங்கை கற்றுக்கோங்க. ஸ்க்ராட்ச்ல இருந்து ஒரு அப்ளிகேஷனை யோசிச்சு பிஸ்னஸ் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறோம், எப்படி டிசைன் பண்ணுறோம், சிஸ்டம் ஆர்கிடெக்சரு எல்லாத்தையும் படிங்க. அதை ஏஐ யூஸ் பண்ணி நம்மளுக்கு இன்னும் ஃபாஸ்டராக பில்ட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுங்கள். சும்மா எனக்கு சாட் ஜிபிடி தெரியும், சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறது ஏஐ யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏஐ ஜென்ரேட் பண்ணுற கோடை ப்ராப்பராக ரிவ்யூ பண்ண தெரியணும், அது ஹாலுசினேட் பண்ணால் அதை கேட்ச் பண்ண தெரியணும். வெறும் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் மட்டும் ஏஐ யூஸ் பண்ணுறதுன்னு கிடையாது. ஓகே, ஸோ ரிஃபைன் பண்ணுங்க. நீங்கள் பில்ட் பண்ணுற சிஸ்டமில் ஏன் இந்த ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக்கோங்க. ஸோ கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்கோங்க, பிஸ்னஸை எப்படி க்ரோ பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ப்ராடக்ட் நாலேஜை வளர்த்துக்கோங்க. ப்ராடக்ட் இன்ஜினியரிங், ஓகே, மெயின்லி சொல்லணும்னா ப்ராடக்ட் சென்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுதான் உங்களுக்கு மெயினாக தேவை. அண்ட் கம்யூனிகேஷன் ஆப்வியஸ்லி தேவை. இதுக்கப்புறம் நீங்கள் கஸ்டமர்ஸ் கூட பேசுகிற அளவுக்கு உங்களோட ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களை ரீப்ளேஸ் பண்ண முடியாத லெவலுக்கு போயிடுவீங்க. அண்ட் ஃபைனலாக இன்னும் ஒன்று, கான்டெக்ஸ்ட் பில்டிங்னு ஒன்று இருக்குது. ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அதோட எண்ட் டு எண்ட் நாலேஜை நீங்கள் நல்லா கிராப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வேல்யூவே உங்களை எங்கேயுமே வெளியே தள்ள விடாது. ஓகேவா? சும்மா கொடுக்குற சின்ன சின்ன டாஸ்க்கை பண்ணாமல் என்டையராக அந்த ப்ராடக்ட் என்ன பண்ணுதுங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த வேல்யூ உங்களை கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ண விடவே விடாது. ஓகே ப்ரோ, எல்லாமே புரிஞ்சு இந்த வீடியோவில் நல்லா சொன்னீங்க. நான் கொஞ்ச நாள் டைம் எடுத்துகிட்டு டிசைட் பண்ணுறேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட் அடுத்த லெவலுக்கு போயிடும் நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்குன்னே. நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ரோலுக்குள்ளே போகணும், எஸ்பெஷலி ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கான ரைட் சாய்ஸ் ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் தான். அந்த ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டை நம்ம கோஹாட்டில் செம்மையாக பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டூயிங் அமேசிங்லி வெல். ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட கெரியர்லேயே இது பெஸ்ட் டெசிஷனாக ஏன் நினைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு 3 இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் சொல்கிறேன். ப்ராப்ளம் சால்விங் ப்ளஸ் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட். நிறைய இடத்துல எய்தர் டிஎஸ்ஏ சொல்லி தருவாங்க, இல்லை அப்படின்னா ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் சொல்லி தருவாங்க. டிஎஸ்ஏ மட்டும் சொல்லி கொடுக்குற இடத்துல நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களே சொல்லுவாங்க யூடியூப்பில் பார்த்து சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிக்கோங்கன்னு. அவங்களா கைட் பண்ணுறதுங்கிறது மோஸ்ட்லி எங்கேயுமே நடக்காது. நம்ம இங்கே கைட் மட்டும் கிடையாது, உங்களுக்கு அதை நானே டீச் பண்ணுவேன், நானே உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன், நானே உங்கள் எரர்ஸை சால்வ் பண்ண ஹெல்ப்பும் பண்ணுவேன்.
இப்போ உள்ள ஏஐ எரால ப்ராப்ளம் சால்விங் அலாங் வித் அ ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட் தான் உங்களுக்கு ஜாபை வாங்கி கொடுக்கும், நாட் ஜஸ்ட் டிஎஸ்ஐ. இந்த ரெண்டுமே இருக்கிறதுனால நம்ம ஸ்டூடெண்ட்ஸால ப்ராப்ளம் சால்விங்கும் பண்ண முடியுது, அலாங் வித் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸும் அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எண்ட் டு எண்ட் பில்ட் பண்ண முடியுது ஃப்ரம் ஸ்க்ராட்ச். இந்த ஹோல் பேக்கேஜை யாருமே இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல கொடுத்ததில்ல. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நான் கீழே ஒரு டாக்குமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன், செக் பண்ணுங்க. இதில் ஹைலைட் என்னன்னா, நீங்க மந்த்லி 1K பெர் மந்த்னு கொடுத்து உங்களால ஒவ்வொரு மாடியூல்ஸையும் லேர்ன் பண்ணிக்க முடியும். இது எஸ்பெஷலி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் உள்ளே வந்ததுக்கு அப்புறமா உண்மையிலேயே உங்களுக்கு ஸ்கில்டு ஆகலை, நீங்கள் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகலைங்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் மந்தோட மொத்த அமௌண்ட்டையும் நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவேன். நீங்கள் ட்ராப் ஆகிக்கலாம். இங்கே வேல்யூ இருக்குன்னா மட்டும் நீங்கள் இருந்தால் போதும், இல்லைன்னா தேவையே இல்லை. இது நான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, எல்லாருக்குமே இது ஒர்க் அவுட் ஆன மாடல். தமிழ் மீடியத்தில் படித்து ஜீரோல இருந்து ஒருத்தர் உள்ள வந்து இப்போ அவரால் எண்ட் டு எண்ட் ப்ராஜெக்டை ரெக்குயர்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ண முடியுதுன்னா, யாருனாலையும் ஜீரோல இருந்து வந்தாலும் சரி, இல்லை ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் நெக்ஸ்ட் ஜம்புக்காக லேர்ன் பண்ணும் அப்படின்னு வந்தாலும் சரி, எல்லாருக்கும் பக்காவாக புரியும். அதுக்கு 100% நான் கேரண்டி. அண்ட் ஃபைனலாக உங்கள் ஸ்கில்லுக்கு நான் ரெஸ்பான்சிபிள். நீங்கள் உங்களோட சைடு எஃபர்ட்டை போட்டால் மட்டும் போதும். என்னை எப்போனாலும் அப்ரோச் பண்ணலாம். இங்கிலீஷில் இருந்து ரெஸ்யூம் ரெடி பண்ணுறதுல இருந்து உங்களோட இன்டர்வியூ ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுல இருந்து எல்லாமே பக்காவாக உங்களை ரெடி பண்ணி இன்டர்வியூ அனுப்புகிற வரைக்கும் நான் பொறுப்பு. இந்த பொறுப்பெல்லாம் யாருமே அவ்வளோ ஈஸியாக ஏற்றுக்க மாட்டாங்க. நான் ஏற்றுக்கிறேன், ப்ரொவைடட் நீங்கள் உங்கள் சைடு 100% எஃபர்ட் போட்டால் போதும். என் சைடில் இருந்து நான் ஹெல்ப் பண்ண வேண்டியது என்னோட கடமை. நிறைய பிளேசஸில் மாதிரி ஸ்டார்டிங்கே மொத்த காசையும் வாங்கி போட்டுட்டு எதுவுமே பண்ணாமல் எனக்கு என்னன்னு இருக்கிறதெல்லாம் என் மனசாட்சிக்கு கரெக்டாக படாது. அதனால் நான் அப்படி இருக்கவே முடியாது, இருக்கவும் மாட்டேன். உங்களை இன்டர்வியூ வரைக்கும் கொண்டு வந்து விடுறது என்னோட பொறுப்பு. அண்ட் மோரோவர் எனக்கு இருக்கிற ஒரே அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, நான் என்ன செஞ்சு கொடுத்து மாதம் மாதம் ஐடியில் சேலரி வாங்குறனோ அதே அளவுக்கு ஸ்கில்டாக உங்களையும் ஆக்கணுங்கிறது தான் என்னோட ஒரே மோட்டிவ். ஐடியில் நீங்களும் என்டர் ஆகி உங்கள் ஃபேமிலியை நீங்கள் பார்த்துக்கணும், ஸ்டெப் பை ஸ்டெப் என் முன்னாடியே வளரணும், என் கம்யூனிட்டி க்ரோ ஆகணும். தட்ஸ் ஆல் ஐ வாண்ட். நம்ம வெறும் பேச்சில் மட்டும் இல்லை, வீச்சிலையும் சிறப்பு தான். அதுக்கான கமெண்ட்ஸை நீங்களே அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸில் பாருங்கள். இது எல்லாத்தையுமே நான் அந்த டாக்குமெண்ட்லேயும் அட்டாச் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ளஸ் இதோட சேர்த்து நம்ம பிளேஸ்மெண்ட்ஸ்லேயும் நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்கோம். 2025 பாஸ்ட் அவுட்ஸ், ஓகே, 1 இயர் பேக் பிளேஸ் ஆக வேண்டியவங்க, கம்பெனிக்குள்ளே போக வேண்டியவங்க, காலேஜ்லேருந்து போக முடியாமல் நம்மகிட்ட ஜாயின் பண்ணி இப்போது ஆல்மோஸ்ட் எல்லாருமே பிளேஸ் ஆகிட்டாங்க, ஐடிக்குள்ளே என்டர் ஆகிட்டாங்க. இந்த பர்டிகுலர் வீடியோ எடிட் பண்ணும் போதுமே ஒருத்தர் பிளேஸ் ஆகிருந்தார். அவரை பற்றி நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மேபி கவர் பண்ணுறேன். யூடியூப்பில் தமிழ் கம்யூனிட்டியில் செல் பண்ணுற ஒரு டிஎஸ்ஏ கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அது பெருசாக யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படிங்கிறத ஃபீல் பண்ணி நம்மகிட்ட ஜாயின் பண்ணார். என்கிட்ட வரும்போதே நீங்கள் தான் ப்ரோ லாஸ்ட் ஹோப் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தார். இந்த வீடியோ ரிலீஸ் ஆன நெக்ஸ்ட் டே தான் ஜாயின் பண்ண போகிறாரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், இன்டர்வியூவில் கேட்ட கொஸ்டின்ஸ் அண்ட் டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அவரோட நம்மளுக்கு 2025 பாஸ்ட் அவுட்ஸ் எல்லாருமே நம்ம இங்கே பிளேஸ் பண்ணியாச்சு. இனி 2026 பாஸ்ட் அவுட்ஸ் தான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ சப்போஸ் நீங்கள் இந்த 2025 2026 இல்லை காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அப்படி இல்லைனா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க, 2 இயர்ஸ்க்கு அப்புறம் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஜம்ப் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணலாம். எப்படி இதை இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இது ஒர்க்கிங் மாடல் ஈவன் இன் திஸ் ஏஏரா. ஸோ நீங்கள் படிக்கிறது செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் க்ரோத் உங்களுக்கே தெரியும். சப்போஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னு இருக்கீங்கன்னா கீழே இருக்க ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள், நானே கால் பண்ணுறேன். எதுனாலும் உங்கள் மனசுக்கு எது கரெக்டுன்னு படுதோ, எதுக்கு நீங்கள் போனால் வேலையே பார்க்காத மாதிரி லைக் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட நீங்கள் பண்ணீங்கன்னா அது வேலையாகவே தெரியாது. அப்படி ஒரு இதில் இருக்கீங்கன்னா மட்டும் அந்த பர்டிகுலர் இதுக்கு போங்க. ஸோ இங்கே ஃபீல்ட் அவுட் ஆகிடுச்சு, நான் அதனால் யூபிஎஸ்சி போகிறேன், அங்கே இல்லை அதனால் நான் பேங்க் எக்ஸாம்ஸ் எழுத போகிறேன் அப்படின்னு மட்டும் என்றைக்குமே நினைக்காதீங்க. உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை பண்ணுங்கள். லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் சக்சீட் ஆவீங்க. நண்பன் படத்தில் சொல்கிற மாதிரி லவ் பண்ணுற பொண்ணையே கல்யாணம் பண்ணுங்க, லவ் ஒரு சைடும் கல்யாணம் வேற ஒன்றையும் பண்ணாதீங்க. லைஃப் அப்புறம் ட்ராஜடியாக மாறிடும். ஸோ டோன்ட் சேஸ் சக்ஸஸ், டூ வாட் யூ லவ். சக்ஸஸ் வில் ஆட்டோமேட்டிக்கலி கம் பிஹைண்ட் யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.